வணக்கம் நேயர்களே, இது உங்கள் தமிழ் சரிதம் சேனல். ஆர். சூடாமணி அவர்கள் எழுதிய கதாநாயகன். இளம் வயதுதான், அதிலும் உடம்பு சரியில்லாதவன் என்று எண்ணி மன்னித்து விடலாம். ஆயினும் ஓரளவு கிடையாதா? உண்மையை காண மறுத்து சினிமா பார்த்து கொண்டே இருந்தால் அவன் பிரச்சனை தீர்ந்து விடுமா? ஏதாவது நல்ல முறையில் ஆக்கப்பூர்வமாக பொழுதை செலவழிக்க கற்றுக்கொண்டால் அவனுக்குத்தானே நல்லது. வீட்டில் இருந்தபடி ஏதேனும் கைத்தொழில் பயிலலாம். பாட்டு கேட்பதில் இத்தனை ஆசை இருக்கிறதே, அதையாவது முறையாக கற்றுக்கொள்ளக் கூடாதா? யார் சொல்வது? யார் சொன்னால் கேட்கிறான்? காலையில் கண் விழிப்பதிலிருந்து இரவு ரேடியோவில் திரைக்காணம் கேட்டுவிட்டு தூங்கப் போகிற வரையில் பேச்சு. நினைவு எல்லாம் சினிமா 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 சினிமா. அவன் வாங்கும் சங்கிகள், பேசும் படம், பொம்மை, பிலிம்பேர் செய்தித்தாளை எடுத்தால் படிக்கும் ஒரே பக்கம் திரைப்படங்களை பற்றியது. எந்த தியேட்டரில் என்ன படம் எத்தனையாவது வாரமாக ஓடுகிறது? அதே படம் பம்பாயில் அல்லது பெங்களூரில் எத்தனை காலம் ஓடியது? இப்போது ஸ்டூடியோக்களில் தயாராகி வரும் படங்கள் யாவை? சென்ற படத்தில் படிக்காத அப்பாவியாக நடித்த ரமேஷ்குமார் இப்போது ஃபாரின் ரிட்டர்ன் பாரிஸ்டராக வரும் சிறப்பு. பேப்பரில் வெளியான படத்தில் அந்த ஒப்பனையில் அவர் தோற்றத்தில் இருக்கும் மிடுக்கு. பரவலான சினிமா பைத்தியத்தின் தனியொரு மகுடமாய் ரமேஷ்குமாரிடமுள்ள ஈர்ப்பு. அது எத்தகைய பக்தியாக இருந்தால் இப்படி அனவரதமும் அதே நினைவாக இருக்கும்? அம்மா, ரமேஷ்குமார் இந்த போஸில் ரொம்ப ஜோரா இல்லே? அப்பா, புது படத்தில் ரமேஷ்குமார் தம்பிகளுக்காக நிறைய தியாகம் செய்யற அண்ணனாய் வராராம். பிரமாதமா இருக்க போகுது. இப்பவே டிக்கெட் ரிசர்வ் பண்ணிடணும். அம்மா, புதுமுகம் காஞ்சன பிரியா தான் இந்த படத்தில் ரமேஷ்குமாருக்கு ஜோடி. ஒவ்வொரு படத்தில் ஒவ்வொரு ஹீரோயினோட சக்கை போடுறாரு இல்ல? அப்பா, அந்த ஜெயில் சீன்ல ரமேஷ்குமார் எத்தனை உருக்கமாய் நடிக்கிறார். எனக்கு அழுகையே வந்துட்டுது. கிளைமாக்ஸ் சண்டை எத்தனை த்ரில்லிங்கா இருந்தது. ரமேஷ்குமார் அந்த வில்லனை என்ன குத்துறார். ஜெயிச்சிட்டு இடுப்பில் கை வச்சுக்கிட்டு எத்தனை கம்பீரமாய் நிக்கிறார். அப்போ ஹீரோயின் அழுதுகிட்டே அவரெண்ட ஓடி வந்து மூச்சே ஆயிடுறாங்க. இப்படி ஏதாவது சொல்லும் போது அவன் முகத்தில் தோன்றுகிற அதீதமான ஒளியை கண்டால் பயமாக கூட இருக்கும். இந்த ஈடுபாட்டுக்கு முடிவே கிடையாதா? ஊன்றுகோள்களுடன் நடக்க வேண்டியிருக்கும் தனது நிலைக்கு கூசி வீட்டுக்கு யாராவது வந்தால் கூட உள்ளே விரைந்து மறைகிறவன் சினிமா பார்க்க மட்டும் வெளிவருதலை பற்றி எவ்வித கூச்சமும் இல்லாமல் கூட்டம் நெருகிற முதல் வாரத்திலேயே இடம் ரிசர்வ் செய்து கொண்டு அரை மணி முன்னாலேயே போய் உட்கார்ந்து மற்றவர்களின் பார்வைகளை கவனிக்காமலே திரைக்காட்சிகளில் மூழ்கிவிடும் விந்தையை என்னவென்பது? அதுவும் ரமேஷ்குமார் நடிக்கும் படம் என்றால் முதல் வாரம் கூட இல்லை, முதல் நாளே போய்விடுவான். பிறகு 5-6 முறைகள் கூட, சில படங்களை 10 தடவைகளோட பார்த்து விடுவான். வீட்டுக்கு வந்த பின்னும் இதே பேச்சுத்தான். அவனுக்கு சில நண்பர்கள் உண்டு. அவர்கள் வந்துவிட்டால் ஒரே கும்மாளமாக ரமேஷ்குமாரின் புகழ் பாடுவதுதான் வேலை. இதுவரை அந்த நடிகரின் படம் எது ஒன்றையும் அவன் நன்றாக இல்லை என்று சொன்னதே இல்லை. 2 வாரங்களில் பெட்டிக்குள் சுருண்டிவிடும் படமானாலும் ரமேஷ்குமாரை பொறுத்த வரையில் நல்லாத்தான் நடிச்சார். கதை பாடாவதியாய் இருந்ததால் அவர் என்ன பண்ணுவார் பாவம் என்றுதான் சொல்வான். எத்தனை காலத்துக்கு இப்படி? இளையவன் என்றாலும் குழந்தை இல்லையே. 18 வயது நிரம்பிவிடவில்லையா? பள்ளிக்கூடம் இல்லை, படிப்பு இல்லை. ஆனால் வீட்டிலேயே எல்லா கல்வியையும் தர பெற்றோருக்கு வசதி இருந்தது. அந்த வசதியை எல்லாம் இடைவிடாமல் சினிமா பார்ப்பதற்கு பயன்படுத்துகிறானே தவிர உருப்படியாய் ஏதும் செய்வதில் நாட்டம் இல்லையே. இது என்ன விசித்திரமான சினிமா மோகம்? அவன் பெற்றோர் யோசித்து பார்த்தார்கள். அவர்களுக்கு ஏதும் பிடிபடவில்லை. அந்த குடும்பத்தில் அப்படியொன்றும் யாரும் அளவு மீறி சினிமா பார்க்கிறவர்கள் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவனை அவர்கள் 10 வயதில் தான் முதன் சினிமாவிற்கே அழைத்து போனார்கள். அது எப்படித்தான் அத்தகைய ஒரு விளைவை ஏற்படுத்தி விட்டதோ? அதற்கான அறிகுறி அப்போது ஏதும் புலனாயிருக்கவில்லை. படம் பார்த்தபோது மிகவும் மகிழ்ச்சியுடன் இருந்தார் என்றாலும் முதல் சினிமா பார்க்கும் அனுபவத்தில் யாருக்கும் தோன்றக்கூடிய விசேஷ இன்பமும் வியப்பும் என்பதற்கு மேல் வேறில்லை. ஆனால் அது முதல் அவனுக்கு சரியானபடி சினிமா பைத்தியம் பிடித்துவிட்டது. 10 வயது வரையில் ஊனத்தை தவிர வேறு உலகம் அறியாதவனிடம் திடீரென்று ஒரு புது மலர்ச்சி பிறந்தது. ஆண்டுகளோடே அது வளர்ந்தது. சினிமாவை பற்றி பேசும்போது முகமெங்கும் பிரகாசம். ரமேஷ்குமாரை பற்றி பேசினாலோ முகமும் கண்களும் சிரிப்பும் ஒரு சொர்க்கத்திலே கலந்துவிடும். வரிசை வரிசையான நாற்காலிகளில் ஒன்றில் அவன் ஊன்றுகோள்களை மற்றவருக்கு இடையூறில்லாமல் வைப்பது கஷ்டம்தான். கீழே வைக்க முடியாது. போகிறவர்கள் வருகிறவர்கள் காலில் இடரும். நாற்காலி பக்கத்தில் நிற்க வைத்தாலோ பின்னால் இருப்பவர்களுக்கு மறைக்கும். எப்படியோ கால்களிடையே ஒரு விதமான சாய்மானம் கொடுத்து இடுக்கிக் கொள்வான். எத்தனையோ கண்கள் பரிதாபத்துடன் அவன் மேல் படியும். வேறு இடங்களானால் கூசி குன்றி போய்விடுவான். ஆனால் இங்கு அவமானத்துக்கு இடமில்லை. இது சொர்க்கம். அந்த பார்வைகளை இங்கு அவன் கவனிக்க கூட மாட்டான். கவனமெல்லாம், உவகையெல்லாம், இதயத்தின் அர்ச்சனை எல்லாம் எதிரேயுள்ள வெள்ளித்திரை மீதுதான்.
என்ன ஸ்டைலாக நிற்கிறார் ரமேஷ்குமார்! அந்த முக வெட்டும் ஒளி விழிகளும் தலைமுடியின் வாகும் எத்தனை அழகு! பார்வையில் எத்தனை வீட்சண்யம்! அந்த சக்தியிலே எதிரிகள் அழிந்து விடுவார்கள். சண்டை போட வேண்டுமா என்ன? ஆனால் அவர் போடுவார். எதிரியோடு மலையுச்சியில் அவர் மற்போர் புரிந்து பாறை விளிம்பில் ஒற்றை கைத்தொங்கலில் ஊசலாடி பிறகு புரண்டு குதித்து மேலே எழும்பி வில்லனை அடித்து நொறுக்கி வாயோரத்தில் ஒரு இரத்தக்காயத்துடன் வெற்றி வீரனாய் நிமிர்ந்து நிற்கும்போது அவன் உள்ளத்தில் மகிழ்ச்சி அணை உடைத்துக் கொண்டு பெருக்கிடும். உற்சாகம் தாங்காமல் அத்தனை பேருக்கு மேலே உரத்த சத்தம் எழ கைதட்டுவான். கதாநாயகியுடன் அவர் காதல் டூயட் பாடி உடலோடு உடல் உரச நெருங்கி கொஞ்சும் போதோ அவன் களிப்பு வெறியில் பைத்தியக்காரன் போலவே ஆகிவிடுவான். அப்போது அடியற்ற ஆழங்களிலிருந்து எழுவது போன்ற ஒரு சிரிப்பு அவன் வசம் இல்லாமலேயே வாய்மேல் அப்பிக்கொள்ளும். ரமேஷ்குமார் அவர் எப்போதும் கதாநாயகனாய்த்தான் வருவார். ஜனரஞ்சகமான மாரினி ஐடல். குடும்பத்து கதையோ ராஜாராணி கதையோ சரித்திரம், சமூகம், புராணம், துப்பறிதல், வீர சாகசங்கள் ஆகிய எந்த பிரிவில் அடங்கும் கதையோ அதில் அவர் கதாநாயகனாக நடித்தாலும் கடைசியில் வெற்றி அவருக்குத்தான். கதாநாயகி அவருக்குத்தான் மாலையிடுவாள். குடும்பத்தார் அவர் காலில்தான் விழுவார்கள். உருக்கமான வசனம் பேசி எல்லோரையும் மன்னித்துவிட்டு அவர் மகிழ்ச்சியாக வாழ்வார். இங்கே நாற்காலியில் இவன் நீராய் கரைந்து போவான். அந்த கம்பீரத்தை சொல்வதா, துடிப்பை சொல்வதா, நறுக்கு மீசையின் மிடுக்கை சொல்வதா? மிருதுவான முகம், ஆனால் ஆண்மையில் குறையாதது. அவர் சிரிப்பிலேயே பெண்கள் சொக்கிவிட மாட்டார்களா? அவன் உள்ளம் அந்த நினைப்பில் குறுகுறுத்தது. இதோ அவர் கையில் வாள் அனாயாசமாய் சுழல்கிறது. இதோ அவர் கார் எப்படி ஏரோப்ளேனை விட வேகமாக ஓடுகிறது. இதோ அவர் இப்படி சரியான தருணத்தில் கதாநாயகியை வில்லனிடமிருந்து காப்பாற்றுகிறார். வீடு திரும்பும் போது அவன் மனம் முழுவதும் ஒரே ஒளி பிரவாகமாய்தான் இருக்கும். வானொலியில் அவர் நடித்த படங்களில் இருந்து இசைத்தட்டுகள் ஒலித்தால் சம்பந்தப்பட்ட காட்சிகளை நினைவுபடுத்திக் கொள்வான். இதோ இந்த தத்துவ பாடலைத்தான் அவர் அந்த மர்ம படத்தில் முகமெல்லாம் மீசையும் தாடியமாய் சாத்தனூர் அணையின் பின்னணியில் பாடிக்கொண்டே நடக்கிறார். அவர்தான் கொலைகாரன் என்று குற்றம் சாட்டி சித்தப்பாக்காரன் வெளியே விரட்டிய போது வரும் காட்சி. நிஜ கொலைகாரன் அந்த சித்தப்பாதான். இதோ இந்த உல்லாச பாடல் அவர் அந்த இரட்டை வேட படத்தில் நல்லவன் ரோலில் கதாநாயகியிடம் குறும்பு செய்து வம்பு கிழக்கும் காட்சியில் வருகிறது. ஒவ்வொரு படத்திலும் ஒவ்வொரு குரல். எந்த ஒரு பின்னணி பாடகனின் குரலாவது அவருடைய ஆழ்ந்த கம்பீரமான இனிய இயற்குரலுக்கு பொருந்தவே இல்லையே. தன்மய மயக்கமாய் சற்றே வருடி கொடுக்கும் ஒரு கற்பனை. அவருக்கு அவன் பின்னணி குரல் கொடுக்கிறான். அவருக்கு எல்லா வகையிலும் ஏற்ற குரல். இரு கண்கள் ஒரே பார்வையாக இணைவது போல் அவர் பேச்சுக்குரலும் இவன் பாட்டுக்குரலும் வேதமின்றி இணைகின்றன. எப்படி வேறாகும்? இவனேதானே அவர். 10 வயது முதல் சினிமா. அதன் கதாநாயகன் ரமேஷ்குமார். டே, அசப்புல நீயும் அந்த ரமேஷ்குமாரும் ஒரே மாதிரி. தலைமயிர் வாகு, கண் சிரிக்கிற போது ஒரு எக்ஸ்பிரஷன். அதே அச்சுன்னு இல்லாட்டியும் நிச்சயம் உங்க 2 பேர் மூஞ்சியும் ஒரே டைப் தான். நீயும் தான் ராஜாவாட்டம் ஜம்முன்னு இருக்கிற. உறவினர் கூட்டத்தில் யாரோ ஒருவர் சொன்னது மனத்தின் அடி இயக்கமாய் மாறாத நினைவாய் அவனுடைய ஒரு பாகமாய் கலந்து இறங்கிவிட்டதை அவன் தனிமைக்கும் இருளுக்கும் தவிர வேறு யாருக்கும் சொன்னதில்லை. ஊன்றுகோலின் தாங்களில் நடமாடுபவன் திடீர் திடீரென்று நொண்டியாய் இல்லாமல் ஆகிவிடுகிறான் எனும் தேவ ரகசியத்தை எந்த மனிதருடன் பகிர்ந்து கொள்ள முடியும்? சிறுவன் நெஞ்சில் ஒரு புதுமையாய் வளர்பவன் வாழ்வில் ஒரு கிளர்ச்சியாய் பூரிப்பாய் உடன் வருகிற உணர்வுக்கு அவன் இதயம் ஒன்றுதான் ரகசியத்தின் பெட்டகமாய் இடம் தர முடியும். ரமேஷ்குமார் எத்தனை அழகாயிருக்கிறார்! என்ன வீரம்! எத்தனை செயல்கள், இயக்கங்கள்! நீண்ட கால்களில் என்ன வேகம், என்ன துள்ளல்! அவர் பூங்காவில் கதாநாயகியை துரத்தி கொண்டு ஓடுகிறார். குதிரையின் முன் மின்னலாய் பாய்ந்து ஏறி சவாரி செய்கிறார். ஒருவராகவே 1 டஜன் பேரோடு ஓடி ஆடி சண்டை போட்டு அடித்து வீழ்த்துகிறார். அம்மா, இந்த புதுப்படத்துல ரமேஷ்குமார் எப்பவும் இருக்கிறதை விட இன்னும் ஜோரா இருக்காருமா. கிராமத்து ஆள் வேஷம். நேர்மை தவற சொல்ற முதலாளி கிட்ட ஆவேசமாய் பேசிட்டு அடச்சி போயா நீயும் உன் பவிஷும்னு குடுமியை ஒரு தட்டு தட்டிட்டு முடிச்சிட்டு கம்பீரமாய் வெளியே நடக்கிறாரே, அந்த இடத்தில் உடம்பு அப்படியே சிலித்து போகுது. நீ வரலன்னு சொல்லிட்டியேம்மா. ஏன் தம்பி, நீ எத்தனை நாள் இப்படியே சினிமா சினிமான்னு இருக்க போற? ஏதானும் லைப்ரரியில சேர்ந்து 4 புஸ்தகமானும் படிக்க கூடாதா? புத்தகம்னதும் நினைப்பு வருது. ஒரு பிரபல நாவலை சினிமா எடுத்து ரமேஷ்குமாரை ஹீரோவாய் போட்டு ஒரு படம் வரப்போகுதாம் அம்மா. அநேகமாய் தீபாவளி ரிலீஸ் ஆயிருக்கலாம். டேய், எனக்கு கெட்ட கோபம் வரும். ஆனாலும் இது என்னடா பைத்தியம் உனக்கு? பச்சை குழந்தையா? இன்னி படத்துல அவர் காதலி ஒருத்தி வருவாளே, அவள் கூட அந்த முதலாளி பேச்சை நம்பி அவர் மேல சந்தேகப்படுறாளம்மா. என்ன அநியாயம் பாத்தியா?
முதலாளி மக கூட ஹீரோ மேல ஆசைப்படுறா. கடைசியில அவதான் நல்லவளா இருந்து எல்லாருக்கும் விளக்கி சொல்லி ரமேஷ்குமாரையும் அவர் காதலியையும் சேர்த்து வைக்கிறா. இதோ பாரு, இந்த 2 பெண்களை தவிர ஒரு மெட்ராஸ்காரியும் அவரை காதலிக்கிறாம்மா. அடையப்பா, ரமேஷ்குமார் மேல எத்தனை பெண்கள் ஆசைப்படுறாங்க. அவள் 2 வாட்டி அவரை ஆஸ்பத்திரியிலிருந்து காப்பாத்துறா. ஒரு தடவை அவரை வந்து அப்படியே அணைச்சுக்கிறா. ஆனா அவர், நீ என் தங்கச்சி மாதிரி அப்படின்றார். அவருக்கு அந்த காதலி கிட்ட மட்டும்தான் ஆசை. கடைசியில ராமனுக்கு சீதை ஒருத்தியே அப்படின்னு தெருப்பாடகன் பாடிக்கிட்டே போறப்போ ரமேஷ்குமாரும் அந்த காதலியும் தான் ஓடி வந்து ஒருத்தரை ஒருத்தர் கட்டிக்கிறாங்க. அதை சொல்லும் போதே அவன் உடல் புல்லரித்தது. முகத்தில் வெள்ளமிட்ட ஒளி பிரவாகத்தில் ஊன்றுகோள்கள் மறைந்து போயின. திரையில் ரமேஷ்குமாருக்கு எல்லாம் சுபமாக முடிகிற இன்பத்தை சொல்லி சொல்லி அவனுக்கு அலுக்கவில்லை. பிற்பகல் வெயிலில் குளிர்பதனமற்ற சினிமா கொட்டகைக்குள் உட்கார்ந்து புழுங்கி இருந்த சோர்வோ முகச்சிவப்போ சிறிதும் உரைக்கவில்லை. சமையற்காரர் கொண்டு வந்து வைத்த சூடான பானத்தை குடிக்க கூட நினைவில்லை. ரமேஷ்குமார் மாதிரி இன்னொரு ஆக்டரே கிடையாதுமா. அவருக்கு பாரத் வரணும். என்ன பர்சனாலிட்டி! எந்த வேஷத்தில் வந்தாலும் ஜோரா இருக்கார். இந்த படத்துல பட்டிக்காட்டான். நேத்து பார்த்தேனே, அதில் ஒரு ஜாஸ் மியூசிஷியன். 2லேயும் ஜமாய்ச்சி தள்ளுறார் மன்னன். அம்மா அம்மா மறந்துட்டேனே, நேத்து பார்த்த படத்துல அவர் ஸ்லாக் போட்டிருந்தாரே, அது மாதிரி எங்கே கிடைக்குதுன்னு விசாரிக்கணும். படத்துக்கு போகும் முன் எதிர்பார்ப்பு பரவசம், பார்க்கும்போது அனுபவ பரவசம், திரும்பிய பின் விமர்சன பரவசம், பிறகு என்றென்றும் நினைவு பரவசம். எப்போதோ பார்த்த படங்களை கூட எப்படி காட்சிகளுக்கு காட்சி ஞாபகம் வைத்திருக்கிறான். தீபாவளி நெருங்க நெருங்க ரமேஷ்குமாரின் புது ரிலீஸை எண்ணி அதை ஆர்வமும் பரபரப்புமாக தவித்தான். 4 நாட்களுக்கு முன்பாகவே டிக்கெட் வாங்க சொல்லிவிட்டான். முதல் நாள் முதல் ஆட்டத்துக்கே டிக்கெட். முந்தைய இரவு ஆவல் காரணமாய் சரியாய் தூங்கவில்லை. அப்படியும் அதிகாலையில் விழிப்பு வந்துவிட்டது. இன்று ரமேஷ்குமாரின் புதுப்படம் பார்க்க போகிறேன் என்ற எண்ணத்தின் கிளர்ச்சியுடனேயே எழுந்தான். இருப்பே கொள்ளவில்லை. நேரம் ஆமையாகிவிட்டார் போல் இருந்தது. 2:45 மணி ஆட்டத்துக்கு 1:30 மணிக்கே டாக்ஸி வரவழைத்து கிளம்பிவிட்டான். டிக்கெட் பத்திரமாய் இருக்கிறதா என்று 4-5 முறை பாக்கெட்டில் பார்த்து கொண்டான். கண்களின் ஒளியும் நெஞ்சின் உவகையும் உடம்பை கிழித்துக் கொண்டு வெளியே வெடித்து விடும் போலிருந்தது. சினிமா பார்த்துவிட்டு அவன் வீடு திரும்பிய போது அவன் தாய் அதை பற்றிய வழக்கமான பாராட்டு மழையை அவனிடமிருந்து எதிர்பார்த்து பொறுமையை வரவைத்துக் கொண்டிருந்தாள். அவன் உள்ளே வந்தான். ஆனால் பாராட்டவில்லை. வாயே திறக்கவில்லை. அவன் கண்களின் ஒளி மறைந்து விட்டது. வாடிப்போன முகத்தில் ஒரே மேகமூட்டம். என்னடா என்று தாய் கவலையுடன் கேட்டாள். என்ன என்றான் அவன் யந்திர போக்காய். ஒரு மாதிரி இருக்கியே, படம் எப்படி இருந்தது? ஒன்னும் கேட்காதே. ரமேஷ்குமார் படம் தானே? பின்னே. என்னை தொந்தரவு செய்யாதே. ஏன்? களைப்பா இருக்கு, நான் போய் படுத்துக்க போறேன். ஏண்டா அப்படி? உடம்பு நல்லா இல்லையா என்ன? எப்பவும் சினிமா பார்த்துட்டு வந்து உற்சாகமா பேசுவியே. அவன் பதில் சொல்லாமல் தன் படுக்கைக்கு சென்றான். படுக்கையில் உட்கார்ந்து கொண்டு ஊன்றுகோள்களை ஒரு கணம் வெறித்து பார்த்தான். பிறகு அவைகளை ஆத்திரமாய் தரையில் விட்டெறிந்தான். படுத்துக்கொண்டான். கூரையை வெறித்தான். கூரையில் அவன் பார்த்து வந்த திரைப்படம் ஓடியது. ரமேஷ்குமார் தான் கதாநாயகன். ஆனால் இந்த படத்தின் கதை கதாநாயகன் இறந்து விடுவதாய் முடிகிறது. அவன் வெறுமையில் ஆழ்ந்தான். உள்ளத்தினுள் ஓர் இருள் கவிந்தது. முற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி கதைகளை கேட்பதற்கு தமிழ் சரிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. நன்றி.